உலகக்கிண்ண 2020 போட்டிகளில் பாகிஸ்தான் அணி முதல் சுற்றிலேயே வெளியேறியமை தொடர்பில் பாகிஸ்தானிய நாடாளுமன்றத்தில் இன்று விமர்சனங்கள் வெளியிடப்பட்டன. இந்த போட்டியிலே அமெரிக்காவிடம் முதலில் தோல்வியடைந்த பாகிஸ்தான் பின்னர் இந்தியாவிடமும் தோல்வியடைந்தது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் அணியின் தலைவர் பாபர் அசாம் உரிய ஆலோசனைகளை பெற்று அணியை நடத்தியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் பாபர் அசாமையும் பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான் கானையும் ஒப்பிட்டு வெளியிடப்பட்ட சில ஆவணங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினரான அப்துல் காதர் படேல் என்பவர் நாடாளுமன்றத்தில் வைத்து கிழித்தெறிந்திருக்கிறார். இம்ரான் கானுடன் பாபர் அசாமை ஒப்பிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.